தேவன் நாம பயப்படுவதாக இந்த நாளிலே கூட அதனுடைய வார்த்தை கொடுப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ நாமத்தை மகிமையாக இவர் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த நாளை என்னால் பேச முடியாது சொல்கின்ற நேற்று ஒன்றாம் தேதி நடத்திட்டு போகிறோம். அதுக்கப்புறம் போயிட்டு லெமன் டீ நேற்று வந்து நான் ஒன்றாம் தேதியில் ஃபாஸ்ட் நாங்கள் ஒரு 4 ஃபாஸ்ட் பேசியிருந்தோம். சரி, எங்களுக்கு நான் ஒய்வு மழை பேருனா எனக்கு கொடுத்துட்டாது. லெமன் டீ நல்லா இருக்கும் சொல்லி கட்டாயம் பண்ணி வாங்கி கொடுத்துட்டாங்க, குடிச்சிட்டேன். அது நேற்று முதற்கொண்டு பேச முடியாத அளவுக்கு பயங்கரமான தொண்டைக்குள்ள பயங்கரமான வலி இருந்தது. சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டேப்லெட் எடுத்து வழக்கமாக ப்ரோட்டீன் பேஷனுக்காக போடுவோம். அது டோசேஜ் அதிகமாக அதை நான் எடுத்துட்டேன். சரி, அது சர்வீஸுக்கு சொல்லிட்டு அது போட்டால் அது எனக்கு ரொம்ப மயக்கமாக ரொம்ப கஷ்டப்படுறது. ஆனாலும் கூட கர்த்தர் 4 days சுகமாக்கப்படுவதை எடுத்திருக்கிறார். ஐயா, அடுத்த முடியுமா முடியாதா, யாரையாவது ஒழுங்கு செய்யலாமா அப்படி யோசிச்சிருந்தேன். ஏன்னு சொன்னால் அது நிலை காணப்பட்டது. இருந்தால் முதல் மாதம் என்பதனாலே போகாமல் இருக்கக்கூடாது நிலையிலே கர்த்தர் கொண்டு வந்தார். ஐயா, கர்த்தர் பெருமையினை பெருமனாய் மாற்றுவேன். இன்னொரு தெரிந்து கொள்ளுங்கள். நாம் வாசித்ததானே வேறு கோயில் கடந்து போகலாம். செப்பனியாகிய திருத்தலத்துக்கு 3ஆம் அதிகாரத்திலே ஆற்று நாளில் நமக்கு பெருத்த வாக்குறுதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நாட்களை அகற்றி சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேல் ராஜாவாக கர்த்தர் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பான் என்கிற ஒரு பெருத்த ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்தார். எல்லாவற்றையும் நாம் தியானித்திருக்கிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் தூக்குவதில் மீண்டும் வருகிற ஜனங்களுக்கு அநேக விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சொல்லித்துக் கொள்ளும்படி தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஜனங்களுக்கு இந்த 3ஆம் அதிகாரத்துடைய முதல் பகுதியை பார்க்கும்போது தங்கள் சத்துருக்களுக்கு வரப்போகிற பலனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அங்க இருக்கிற ஜனங்களுக்கு வரப்போகிற அழிவுகள், நிந்தைகள் எல்லாவற்றையும் குறித்து பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை குறித்தும் அவர் பேசுவதை பார்க்கிறோம். என்ன பேசுகிறார்? அதன் தீர்க்கதரிசிகள் மேல் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்கள் அதன் ஆசாரிய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த விளைச்சலாக்கி வேறு அநியாயம் செய்தார்கள். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை. அவர் பெருமில்லாமல் காய்களும் தம்முடைய நியாயத்தை விலக பண்ணுகிறவர் அநியாயத்திற்கான வெட்கம் அறியும் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. எப்படி ஆலயத்துடைய பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். சிறையிருப்புக்குள்ளிருந்து கேட்கப்படுகிற ஜனங்கள் அவர்கள் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன இருக்கிறது, தேவன் எதை எதிர்பார்க்கிறார், அவர் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்கிறதான நன்மைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிற போது 9ஆம் வசனம் வாசிக்கிறார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாறப்பட்டேன். அல்லேலூயா. ஒரு ஆத்மீக தேவன் சத்துருக்களை விளக்குவதற்கு முன்னே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ராஜாவை கர்த்தர் ஒரு நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு முன்னே இனி தீங்கை காணாது இருக்க வேண்டும் என்று சொன்னால் சபை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யூத கோத்திரமானது எருசலேம் நகரமானது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டுமா, அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை தேடாமல் போன ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான கற்பனை, ஆண்டவர் தேடாமல் விழுந்து போன ஜனங்கள் மீண்டும் ஆண்டவரை தேடும்படியாக தேவன் அழைத்துக் கொண்டு வருகிற போது இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவருக்கு முதல் கற்பனை என்ன, எதை அவர்கள் செய்ய வேண்டும், எதை செய்தவருடைய பாஷையை சுத்தமான பாஷையை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவ சபையே இந்த காலங்களில் கடந்து இருக்கிறோம். என் நாமத்தினை அகற்றப்பட்டு ஒருவருடைய சத்துருக்களை விளைக்கிற தேவனுக்கு அவர் நடுவே வாசப்படுகிற ஆண்டவருக்கு என் நாட்டிலே தீங்கை காணாதவரை நடத்த போற கர்த்தருக்கு நான் அவரை தொழுது கொண்டு அவருக்கு ஒரு மனதோடு கூட ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆராதனை கர்த்தருக்குரியதாக இருக்கிறது. தேவன் எதற்காக நாம் அழைத்து இருக்கிறாரா, ஆராதனை செய்வதை தேவன் அழைத்து இருக்கிறார். இந்த ஜனங்களை எனக்கென்று நான் என்ன செய்திருக்கிறேன், ஏற்படுத்தி இருக்கிறேன். இவர்கள் எதை சொல்லி வருவார்கள், துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. நன்றி சொல்றது நல்லதுதான், ஆண்டவருக்கு சாட்சி சொல்றது நல்லதுதான். அதை காற்றில் மேலானது என்னவா, அவரை துதிக்க செய்ய வேண்டும். அல்லேலூயா. அது என்ன சொல்றது, கர்த்தரை அவர்கள் தொழுது கொள்வார்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய காலங்களை மீண்டும் யூதாவிலும் எருசலேமிலும் நான் கொடுப்பேன். அல்லேலூயா. அவர் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் எருசலேமிற்கு
தேவனுடைய ஆலயத்தில் போய் கர்த்தருக்காக பண்டிகைகளை ஆசரிப்பார்கள். அவர் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே கடந்து போய் அவர் கர்த்தருடைய சபையோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வார்கள். இந்த காலங்களில் கடந்து வந்திருக்கிறோம். 52 வாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை முதல் நாட்கள் முதல் 3 நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். அடுத்த வாரம் எத்தனை பேர் வரப்போறோம் நமக்கு தெரியும் இல்லை? எத்தனை பேர் ஆண்டவரை இன்னமாய் அதிகமாய் ஆராதனை நிறைவேற்றினால் தேடப்படுறது நமக்கு தெரியாது. வேதம் சொல்லுது, சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஆண்டவர் நாம் கொடுக்கிறதை எதிர்பார்ப்பது நல்லதுதான். ஆண்டவர் நாம் அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் சபை இருக்கிற தேவன் எதிர்பார்க்கிற காரியம் சபை ஒன்றாய் கூடப்பட வேண்டும். சபை எப்படி ஒன்றாய் இணைக்கப்பட வேண்டுமா? ஒரு சபை ஒன்றாய் இணைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. என்ன இருக்கணும்? விடுமனம் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. நாம் ஒன்றாய் இருப்பது போல ஆண்டவர் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்காரா? ஒன்றாய் இருந்தார்கள், ஒரு மனமாய் இருந்தார்கள். நாம் நம்முடைய சாய்ந்தபடி மனுஷனை உருவாக்குவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பிதாவை பார்த்து சொல்லுகிறார், நாம் ஒன்றாய் இருந்தது போல இவர்கள் ஒன்றாய் இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. சபை கூடி வர வேண்டும். சபை ஆராதனை செய்ய வேண்டும். சபை கர்த்தருக்கு ஆவிக்குரிய பலிகளை செலுத்த வேண்டும். சபை ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்காக கனி கொடுக்க வேண்டும். சபை ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டுமா? ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிறார். இது தேவனுக்கு உகந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் எதிர்பார்த்து தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கட்டளை கொடுத்திருக்கிற காரியம் என்ன? தேவ சபையே வேதம் கற்றுக் கொடுக்கிறது. யாத்திராகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் மோசே பார்வோனிடத்தில் பேசும்படி ஆண்டவர் அனுப்புகிற போது ஆண்டவருக்கு மோசேக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன், என் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு என்ன செய்வீர்கள்? ஆராதனை செய்வீர்கள். அல்லேலூயா. மோசேயை ஆண்டவர் வேதம் அழகாய் சொல்கிறது, மலையின் நடுவில் சந்திக்கிறார். அங்கே ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. அது பற்றிக்கிற அக்கினியாக இருக்கிறது. அந்த அக்கினிக்கு நடுவிலிருந்து ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. உன்னோடு இருப்பேன். நீங்கள் போய் என் ஜனங்களை அழைத்துக் கொண்டு வருவீர்கள். எதற்காக? எனக்கு இந்த மலையின் நடுவிலே ஆராதனை செய்யும்படியாய். அல்லேலூயா. தேவ சபையை இந்த காணொளியில கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்கும் உனக்கும் இருக்கிற ஐக்கியம் என்ன? கர்த்தருக்கும் நமக்கு இருக்கிற ஐக்கியம் என்ன? நாம் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை பார்க்கிற உலகம் ஒன்றுமில்லாத தெய்வங்கள் அதிகமாக ஆராதிக்கிறார்கள். நாம் நாட்களை விசேஷித்துக் கொள்வதை பார்க்கிறோம். அவர்கள் அதிகமாக விசேஷித்துக் கொள்றாங்க. பாருங்களேன், நீங்க கேலண்டர் எடுத்து பாருங்க. நம்முடைய ஆரம்பிக்கிற காரியங்கள், நமக்குரிய விசேஷமான காரியங்களை பார்க்கிறோம். அவருடைய பக்தியின் காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. அந்த கேலண்டர்ல பாதி நாட்களை நீங்க எதுதான் பார்க்கலாம்? ஜனவரி 1ஆம் தேதி முதற்கொண்டு முடிந்த வரைக்கும் அவர்கள் அந்த தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அதிகமாய் செய்கிறார்கள். ஜீவன் சொல்றோம், பேசுறதுன்னு சொல்றோம், பார்த்தான்னு சொல்றோம். ஆனா அவைகளுக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் நம்மோடு பேசி நம்மை நடத்தி பாதுகாத்து நம்மை போஷித்து நம்முடைய பலவீனங்களை மாற்றி கொண்டு வந்திருக்கிற ஆண்டவருக்கு அவர்களை பார்க்கிறோம் அதிகமாய் ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனை கர்த்தருக்குரியது. எப்பெல்லாம் பாடுறீங்க அப்பெல்லாம் பாடுங்க. எப்பெல்லாம் ஜெபிக்கிறது அப்பெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எப்பெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுதோ அப்பெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்போதெல்லாம் உங்களுடைய வாய்கள் கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்ய விரும்புகிறதோ அப்பெல்லாம் அறிக்கை செய்யுங்க. இதை தேவன் எதிர்பார்க்கிறார். இதான் ஆண்டவருக்கு உகந்த பலியாக இருக்கிறது. ஆண்டவர் ஆதியிலே பார்க்கும்போது பலிகளை செலுத்துற போது அந்த பலிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆடுகளையோ மிருகத்தையோ காளைகளையோ ஆண்டவர் பலியை கேட்கவில்லை. சுவாசமுள்ள யாவோ கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு செய்கிற ஆராதனை. அதுதான் தேவன் விரும்புகிற இந்த காலங்களில் உன் ஆக்கனை அகற்றப்பட வேண்டுமா? உன் சத்துருக்களை விலக்கி வைக்க வேண்டுமா? இஸ்ரவேல் ராஜாவை கர்த்தர் உன் குடும்பத்திலே ஆளுகை செய்ய வேண்டுமா? இனி தீங்கை காணாதபடி கர்த்தர் இந்த வருஷம் மாத்திரம் அல்ல, உன் ஜீவிய காலம் முழுவதும் உனக்கு விரோதமாய் வருகிற தீங்குக்கு விலக்கி
ஒன்றே ஒன்றுதான், கர்த்தரை முழு இதயத்தோடு கூட ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஆராதனை செய்ய இல்லையா? ஒருமனப்பட்டு இரண்டு பேர் ஒருமித்து நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. தேவ சபையை ஆராதனைக்குரிய நேரத்துல கர்த்தரை சரியா ஆராதிங்க. அல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். எந்த நேரம் சபையினுடைய ஆராதனை நமக்கு 8 மணி ஆனா நம்ம 8 மணிக்கு நாம் ஆரம்பிக்கிறோம். ஆனா 8 மணிக்கு கூட நம்மால சரியா என்ன பண்ண முடியல, வர முடியாமல் போய் விடுகிறது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுக்க முடியவில்லை. என் ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுங்கள். யோசுவா சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டாரம் என்றால் யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. ஒன்றுக்கும் உங்க நேரத்தை ஞாயிற்றுக்கிழமை கொடுக்காதீங்க, ஒன்றுக்கும் கொடுக்காதீர்கள். எப்பேற்பட்ட நிகழ்ச்சிகள் வரலாம், ஆனாலும் கூட நீங்கள் யாரை பிடித்துக் கொள்ளுங்க, யாரை பிடித்துக் கொள்ளுங்களேன், கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்பேற்பட்ட வேலை வரலாம், லட்சம் ஆயிரம் சம்பாதிக்கிற காரியங்கள் வரலாம், டபுள் ஓட்டி கொடுக்கலாம், அதை பார்க்கிற கர்த்தருக்கு நேரம் கொடுங்க. கர்த்தர் எதிர்பார்ப்பதை பார்க்கிறோம் இரட்டத்தனையா அல்ல, 1000 மடங்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவர்கள் ஒரு வாழ்க்கையில் உனக்கு முன்னவன் பிரயாசத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. அற்புதங்களுக்காக நாம் ஆண்டவரை விட்டு போகிறோம், ஆராதனை விட்டு ஓடி போகிறோம். அந்த ஆராதனைக்குள் நீங்க வாசம் பண்ணுங்க. இதன் மூலமாய் வருகிற பகவச்சோட லாபமான அனைத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள், அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்காக நஷ்டம் நடக்கும். நான் போனா ₹1 கிடைக்கும், இதை நஷ்டமா நான் விட்டு விடுகிறேன். என் கர்த்தருக்காக நீ போகிற போது ₹100 அல்ல, அதுக்கு மேல என் தேவன் கொடுக்க நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ ₹100 நஷ்டம் கடந்தேன்னா கர்த்தர் உனக்கு ₹1000 கர்த்தர் கொடுப்பார். கொடுக்க முடியுமா? முடியாதா? நிச்சயமா கர்த்தரால் முடியும். ஆனா இவையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? ஒரு தீர்மானம் எடுங்கள். இந்த ஆண்டிலே சொல்லுங்க, என் ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வார்கள், என் ஜனங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிப்பார்கள். சபைக்குள்ளே வருகிற போது தேவ சமூகத்திலே ஒருமனப்படுங்கள். தேவ சமூகத்திலே ஒரே சிந்தையா ஏக ஐக்கியம் உள்ளவர்களாக தேவ நாமத்திற்கு மகிமையா சபை என்ன செய்ய வேண்டுமா? ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆராதனைக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன், ஆராதனைக்குள்ளே அவருடைய மகிமையை ஊற்றுகிற கர்த்தர், ஆராதனைக்குள்ளே அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுகிற கர்த்தர், ஆராதனைக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை அசைவாட செய்கிற கர்த்தர், ஆராதனைக்குள்ளே அற்புதங்களை செய்கிற கர்த்தர். எத்தனை ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு ஆராதிக்கிற போது எத்தனையோ ஜனங்களுடைய வியாதிகள் மாறி போய் இருக்கிறது. தேவசபையே எத்தனையோ ஊழியக்காரர்கள் சாட்சி சொல்லியிருக்கிறார், எத்தனை ஜனங்கள் சொல்லியிருக்கிறார்கள், நான் பெயரிடத்தோடு வந்து நிற்க முடியாமல் போனது, குறிப்பிட்ட வியாதி இருந்தது, குறிப்பிட்ட மரண படுக்கையின் வாழ்க்கையில் காணப்பட்டது. நான் எழுதி கர்த்தரை ஆராதிக்கிற போது என் சபை நடுவிலே நான் கர்த்தரை துதிக்கும்படி எழுந்த போது என் வியாதி எப்படி மறைந்து போனது என்று எனக்கு தெரியாது. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் அந்த காலம் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆக்கினை அகற்றப்பட்டு கர்த்தர் உடனே வாசம் பண்ண தேவன் விரும்புகிறார். அவர் நடுவிலே அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அவர் உனக்கு தேவனாய் இருக்க விரும்புகிறார். நீ அவருக்கு ஜனமாய் மாறணும்னா எந்த நாளிலே ஒரு தீர்மானம், என் தேவ சபையிலே என் குடும்பத்தோடு நான் வந்திருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு குடும்பமாய் வந்துட்டு அர்த்தம் காணாமல் போகக்கூடாது. வேத வேலை காட்சிக்கிறது, நான் எப்போதெல்லாம் சபைக்கு வரணும் அப்பொழுதெல்லாம் நான் குடும்பமாய் வருவேன். அல்லேலூயா. எழுத முடியாதா? பிள்ளைகள் எழுவது கஷ்டம், சில பேர் நினைக்கிறது ஐயாமல் எழுவது கஷ்டம், சில சபைகள் எழுவது கஷ்டம் தான். ஆனால் ஒன்றே ஒன்றுதான், என் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் போது, என் தெய்வனுக்கு நான் நேரத்தை கொடுக்கும் போது, நான் கேட்கிற போதுதான் என் தெய்வன் எனக்கு நேரத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க அவருக்கு நேரத்தை கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நேரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அதாவது வேதம் சொல்லி எப்படி ஆராதிக்க வேண்டும். அதே செப்பனியாவில் 3ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே என் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூரு. இதெல்லாம் எங்க இருக்கணும்? கெம்பீர சத்தம் எங்க இருக்கணும்? ஆலயத்தில் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஆர்ப்பரிப்பு எங்க இருக்கணும்? ஆலயத்தில் இருக்க வேண்டும். முழு இதயத்தோடு மகிழ்ந்து களிகூறுகிற ஒரு இடம் எங்க இருக்கிறதா? ஆலயத்தில் இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொல்ற காரியங்கள் கம்பீரத்தை எங்க பாடணும்? வீட்டுல தனியாய் பாடுவது அல்ல, சபையில கம்பீரமாய் பாட வேண்டும். அல்லேலூயா. பூமியில் யாவருமாய் எப்படி வாங்க? கம்பீர சத்தத்தோடு கர்த்தருக்கு
அவரை பாடி அவரை மையப்படுத்தும்படி அவரை சன்னதிக்கும்படி நீங்கள் வாருங்கள். அதை எண்ணிய சத்தத்தோடு கூட பாட சொல்றார். சீயோன் குமாரத்தை தேவன் அழைக்கிறார். சீயோன் குமாரத்தியே நீ எப்படி பாட வேண்டுமா? கம்பீர சத்தமாய் பாடு. நீ துணிக்கிற துணியானது இந்த பகுதி அலற வேண்டும். நீ துணிக்கிற துணியில அந்த எல்லாம் என்ன செய்யணுமா? இதை எதிர்பார்த்து அதிர்வுகள் உண்டாக்க வேண்டுமா? அவ்வளவு கம்பீர சத்தமாய் நீ பாடி இஸ்ரவேல் ஜனமே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே உன் முழு இதயத்தோடு இயேசுவை மகிழ்ந்து கைகூறு. துக்கத்தோடு உட்கார் ஆலயத்துக்குள். பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, வியாதி இருக்குது, பலவீனம் இருக்கிறது. ஆனால் சபைக்குள்ள போக வச்சிருந்தோம் ஏதாவது கருத்தை பார்த்துட்டு போடுவாங்க. அவருடைய சபலத்தில் போற டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் சொல்லுவோம் வந்துட்டேன். டாக்டர் என்ன செய்வாரு? காப்பாத்திடுவார். டாக்டர் போய் காட்டிடுவார். இயேசு பெரியவர். ரத்த உடற்குள்ள இறங்குற போது அவருடைய வல்ல உடற்குள்ள நதியாய் பாய்கிற போது கர்த்தர் உடற்குள்ள எல்லா மரண கட்டையும் உடைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நீ கிம்பித்து பாடு. நீ ஆர்ப்பரி. நீ ஆர்ப்பரிக்கிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருமனப்பட்டு ஆர்ப்பரிக்கிற போது வேதம் சொல்கிறது. அதை பார்க்கும் போது யாழங்கள் இடித்து விழுந்து போனது. அல்லேலூயா. நீ ஆர்ப்பரிக்கும் போது வாழ்க்கை தடைகளை கர்த்தர் உடைப்பார். அல்லேலூயா. நீ மகிழ்ந்து களிகூறுகிற போது உன் கவலை உனக்கு மன சத்துரு இதயத்தில் கொண்டு வச்ச பிரச்சனை உனக்கு மன சத்துரு கொண்டு வந்து வைத்த கண்ணீர் அந்த கவலைகள் அந்த பாரங்களை மறந்து நீ துணி செய்கிற போது நீ கர்த்தருடைய சமூகத்தில் ஒளிதத்தோடு ஆராதிக்கிற போது கர்த்தர் உன்னை களிகூற பண்ணுகிற போது உன் இருதயத்தில் இருக்கிற அத்தனை கவலையும் தேவன் எடுத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரின் பாரத்தை கலங்கி தவிர்க்காத அவரை உன்னை பாடிட்டு போனா போதாது. அதன்படி நம்முடைய கவலையை கர்த்தரை சமூகத்தில் வைத்து முழுமைத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன? ஆட்களை அகற்றி சத்துருக்களை விலக்குவதற்கு முன்பதாக இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய இரண்டாவது ஒரு காரியத்தை ஆலோசிக்கிறார். சிறையிருப்பில் மீனவர்கள் ஜனங்கள் 12 வாசிக்கிறார். ஒரு நடுவில் சிறுமையில் எளியமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இரண்டாவது இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஆண்டவர் சொல்றாருங்க, ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவர் சொல்றார். ஒரு நடுவில் சிறுமையும் எளிமையான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அல்லேலூயா. ஒரு கூட்டம் சிறையிருப்பில் போய் அழிந்து போய்விட்டது. வயது முதிர்வோ ஏதோ ஒரு நிலைகளிலே அவள் நைத்து போயிருக்கலாம். ஆனால் சொல்றாரு, எஸ்ரமை பார்த்து சீயோனை பார்த்து ஆண்டவர் சொல்லி பார்க்கிறோம். ஒரு நடுவில் சிறுமையும் எளிமையான ஜனத்தை மீதியாக வைத்து அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்காங்க. அல்லேலூயா. 2 வருஷத்துல ஒரு நம்பிக்கையை தளரவிடாது. அல்லேலூயா. சத்துரு முதல்ல எடுத்து போற காரியம் என்ன? ஒரு விசுவாசத்தை பறித்துக் கொள்ள சத்துரு நினைக்கிறான். ஒரு விசுவாசத்தை உன் இருதயத்தை விட்டு எடுத்து போட சத்துரு நினைக்கிறான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விசுவாசம் போச்சுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருத்த தோல்வி அடைவான். அல்லேலூயா. அது ஆண்டவர் பார்க்கும் போதுதான் சொன்னாரு, விசுவாசம் உள்ளவனா இரு. நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவ சபையை எனக்கு ஆலோசனை பார்க்கிறோம். ஒரு ஜனக்கூட்டம் அழிந்திருக்கிறது நடுவில் உன்னை மீதியாக தேவன் 2021 ஆண்டிலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டிலே கடந்த ஆண்டிலே எத்தனையோ மரணங்கள் மறைக்கப்பட்டு போச்சு. நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம், தெரியாததெல்லாம் அநேகமான காரியங்கள். அமெரிக்க தேசம் ஒரு வல்லரசு நாடு. ஆனா இன்னைக்கு அவங்களால அந்த வைரஸ் பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. லட்சம் ஜனங்கள் மறித்திருக்கிறார்கள். இத்தாலி தேசத்தை பார்த்து போட்டாங்க, எல்லாரும் போட்டாங்க. தோபியத்துடைய பள்ளத்தாக்கு பிணங்களால் நிரப்பப்பட்ட வார்த்தை தேவன் நிறைவேற்றினார். ஆனா எத்தனை லட்சம் மக்கள் அங்கு மறித்து போனார்கள். இப்படி உலகம் முழுசும் மரணங்கள் ஏற்பட்டதாலும் கூட, உலகம் முழுசும் வாலிபர்களும் சிறு பிள்ளைகளும் வயோதிகளும் மறித்து போயிருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வச்சிருக்கிறேன். ஏன்னா பெரிய ஆட்கள் கிடையாது, சிறுமையும் எளிமையுமான மனுஷன். அல்லேலூயா. ஒண்ணுமே கிடையாது நம்முடைய வாழ்க்கையில. ஆனா கர்த்தர் 2021 ஆண்டில மீதியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜனங்க இப்ப என்ன எப்படி இருப்பாங்களா? அவள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். அல்லேலூயா. நம்பிக்கை அஸ்திவாரமாக இயேசு, கண்மணியாக கிறிஸ்துவாக இருக்கிற இயேசுவின் மேல் நீ விசுவாசத்தை வைக்க வேண்டும். உன் கண்கள் கண்மணியாக இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற போது வேதம் சொல்லுகிறது, சீயோன் இடது காயமான
கல்லை வைத்தாலும் கூட நீதிமான் உறுதியாய் இருக்கிறதாலே பர்வதத்தை போல இருக்கிறார். இடறுவதற்கான கற்கள் கடத்தவர், தவறி போகக்கூடிய நாட்கள் கடந்தவர், ஒரு விசுவாச வாழ்க்கை தோல்வி விழுந்து போகிற நாட்களை ஒரு விஷயத்தில் கொண்டு வரலாம். ஏன் ஆதரவு தெரிய வேண்டும், ஏன் ஆதரவுக்கு நாம் கடந்து போக வேண்டும், ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும், ஏனுடைய வாழ்க்கை நிலை என்று சொல்லி 2021ஆம் ஆண்டில் அப்படிப்பட்ட பாடுகள் வழிகள் நம்முடைய வாழ்க்கையை கடந்து வந்தாரோ ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய நாமத்தின் மேல் என் ஜனங்கள் நம்பிக்கை வைத்திருப்பார்கள். நம்பிக்கை வைக்கிற ஒருபோதும் ஒரு ஜனமும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்க போது வேதம் அழகாக 34 சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை கண்களில் ஒரு நம்பிக்கை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் அறிக்கை பண்ணுகிற விசுவாச அறிக்கை பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் விசுவாசங்களை பூரணப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் செய்கைகளிலே, உங்களுடைய துதிகளிலே, உங்களுடைய ஆராதனைகளிலே, வேத வாசிப்புகளிலே உங்கள் விசுவாசங்களை இரட்டத்தனியாய் வர்த்திக்க பண்ணுங்கள். எவ்வளவு ஆண்டு விட்டு தூரம் போனீங்க, எவ்வளவு ஆண்டு விட்டு நம்பிக்கை இல்லாமல் போனீங்க, இந்த 2021ஆம் ஆண்டில் உங்கள் நம்பிக்கை நாளும் தனியாய் பெருகட்டும். எவ்வளவு போல சொல்லுங்க, பிரச்சனை வந்துச்சுன்னா எவ்வளவு கூட பேசுங்க, அவர் என்னை கொடுத்து போட்டாலும் அவருடைய நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. அவர் என்னை சோதித்து விட்டால் பொன்னாக விளங்குவேன். அறிக்கை பண்ணிட்டே இருங்க. 2021ஆம் ஆண்டில் ஒரு போதுங்கள் அவர் நம்பிக்கைக்கோ, அவர் பக்திக்கோ, அவிசுவாசங்களுக்கோ தேவ சபையை ஒரு நாளும் நீ இடம் கொடுக்காதே. கர்த்தரை பற்றிக்கொள். அல்லேலூயா. என்ன செஞ்சாலும் என் நன்மைக்காக செய்வீங்க. அல்லேலூயா. கணவன் எதை செஞ்சாலும் மனைவி சொல்லுவான் என் நன்மைக்காக செய்வார். அப்பா அம்மா பார்த்து பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க அப்பா எதை செஞ்சாலும் என் நன்மைக்காக செய்வார். என் இயேசு எதை செய்தாலும் என் வாழ்க்கை நம்பிக்கைக்காகவே செய்வார். அல்லேலூயா. அவன் நஸ்துவார்கள், அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவர் மேல ஆற்றப்பட்டிருக்கிறேன். என் விசுவாச வாழ்க்கை எத்தனை தோல்விகளை சத்துரு கொண்டு வந்தால் நானே விழுந்து போனாலும் கூட ஒருபோதும் நான் அவரை மறந்திருக்க மாட்டேன். அவர் ஆலோசனை அவர்கள் நம்பிக்கையா இருப்பாங்க. ஆண்டவர் சியோன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார், எருசலேம் ஜனங்கள் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். இனி அந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாக இருக்க மாட்டாங்க, என்னை விட்டு அவர்கள் தூரம் போக மாட்டாங்க, என்னை விட்டு அந்நிய தேர்வை தேட மாட்டார்கள், எனக்கு அவர்கள் முதலிடம் கொடுப்பார்கள். இதுவரைக்கும் முதலிடம் கொடுக்காம ஓடின ஜனங்கள் இனிமேல் என்னை நம்பிக்கை வைத்து என்னை மாத்திரம் பற்றிக் கொள்வார் என்கிற ஒரு உறுதியான விசுவாசமானது ஆண்டவருக்கு இருந்தது. ஆண்டவனை பார்த்து சொல்கிறார், 2021ஆம் 20ஆம் ஆண்டில் ஆண்டவர் நம்மை நம்பிக்கை வைத்தார். எத்தனையோ ஒவ்வொரு காலத்தில் நம்ம நம்பிக்கை வச்சார். அந்த நம்பிக்கை எத்தனை முறை நம்ம பொய்யாக்கி இருக்கிறோம், எத்தனை பேர் நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லாமல் போயிருக்கிறோம், எத்தனை பேர் நம்பிக்கைக்கு துரோகம் செய்திருக்கிறோம், எத்தனை பேர் நம்பிக்கை விட்டு தூரம் போயிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் உங்களை என்னையும் நீதியாய் வைத்திருக்கிறார். நீதியா வைக்கப்பட்ட ஒரு கூட்டம் அழிந்து இருக்கிறது, ஒரு கூட்டம் மறித்து போயிருக்கிறது, ஒரு கூட்டம் மருத்துவமனைகளை சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது, இன்னும் ஒரு கூட்டம் இன்னும் பார்க்கும்போது பிரச்சனைகளோடு அழைத்து கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் காவல்துறையினத்திலும் இன்னைக்கு வழக்கு மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு நடுவில் ஒரு இழைப்பாடுதல். அல்லேலூயா. இதற்கு நடுவில் ஒரு சமாதானம், இதற்கு நடுவில் ஒரு ஆரோக்கியம், இதற்கு நடுவில் ஒரு பாதுகாப்பு, இதற்கு நடுவில் திக்கற்றவனாய் விடை என்று வாக்குறுத்த தேவன் உன்னை திக்கற்றவனாய் விடாதபடி இந்த நிமிடம் வரைக்கும் உன்னை கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்திருக்கிறாரே. அவர் மேல் ஒரு நம்பிக்கை இருக்கட்டும். தேவசபையை தாண்டிலே ஒரு நம்பிக்கையை வர்த்திக்கப்படுங்கள். தேவன் அதை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். சங்கீத புத்தகம் 4ஆம் சங்கீதம் 5வது வாசிக்கலாம். சங்கீதம் 4:5 கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள், எனக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்கிறவர்கள் அநேகர். அநேகர் சொல்றாங்க கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பது எப்படி சொல்றாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமா, கர்த்தர் மேல் நீதியின் மேல் நம்பிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அவர்தான் என்னுடைய வாழ்க்கை. நான் வாழ்ந்தாலும் உங்களோடு தான், மரித்தாலும் சொல்லுங்களேன் உங்களோடு தான், இல்லை பண்ணாலும் இயேசு கூட தான், மரித்தாலும் இயேசு கூட தான். என் நம்பிக்கை ஒன்றை
என் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. உலகமும் உலகத்துக்குரிய அன்பு கூறாதீர்கள், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், எல்லாவற்றையும் ஆண்டவர்களுக்கு கொடுப்பாய் என்கிற உன்னதமான நம்பிக்கைக்குள்ளே கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது, ஆண்டவர் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கிற பின்பு இந்த ஜனங்களுக்கு மூன்றாவது கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? வாசிக்கலாம். 16 வசனத்தை வாசிங்க. எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாது என்று சொல்லப்படும் என்று வாசிக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவர் இந்த சபைக்கு கொடுக்கிற செய்யின் புகழ் மீண்டு வரப்போற ஜனங்களுக்கு கொடுக்கிற பாவம் தேய்கம் போற தேசத்துக்குள்ளே இருந்து ஆர்ப்பரிப்போடு கொண்டு வரப்போற ஜனங்களை பார்த்து சொன்னார், இவர்கள் கர்த்தருடைய நாமத்தை ஒரு மனதோடு கூட தொழுது கொள்வார்கள். இரண்டாவது, இந்த ஜனங்கள் என் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள். மூன்றாவது, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பார்க்கிறோம், அந்நாளில் எருசலேமை பார்த்து பயப்படாது என்று சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாது என்று சொல்லப்படும். அல்லேலூயா. ஏன் சொல்லப்படும் அப்படின்னா 17 சொல்கிறது, உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா. பயப்படாதே என்று சொல்கிறார், உன் கைகளை தளர விடாது என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாளில் எருசலேமை பார்த்து சொல்லுகிற ஆண்டவர், இதனால் தேவ சபையை உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. பயப்படாதே. பயத்தை கொஞ்சம் ஓரம் வச்சு. பயம் ஒரு மனுஷனுடைய வாழக்கூடிய முதல் எதிரி பயம். பயத்தை ஜெயித்தவன் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இந்த பயம் என்கிறதான ஒரு காரியம் ஆண்டவர் ஜனங்கள் வீட்டுக் கொண்டு வரப்போகிறார். இவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ள போகிறார்கள். சீயோன் குமாரத்தை கம்பீரமாய் ஆராதிக்க போகிறார். ஆர்ப்பரிக்கிற காலங்கள் உண்டு. ஆக்கினை எல்லாவற்றையும் தேவன் அகற்றி விட்டார். சத்துருக்களை விலக்கி வைக்க போகிறார். அவர் நடுவிலே வாசம் பண்ண போகிறார். இனி தீங்கு காணாது இருக்க போறாங்க. ஆனாலும் என்ன இருக்கிறதா? பயம் இருக்கிறது. அல்லேலூயா. 2020 முடிச்சிட்டோம், ஆனாலும் இன்னும் என்ன இருக்கிறது? பயம் இருக்கிறது. இந்த பயம் 2021 ஆண்டுல ஆண்டவர் சொன்னாரு, அந்நாளில் எருசலேமை பார்த்து உன்னை பார்த்து பேரை போட்டு படிச்சு பாருங்க, அந்நாளிலே உங்கள் பேரை பார்த்து அனுப்பிச்சாரு, பயப்படாதே. அல்லேலூயா. உன் சீயோனை பார்த்து சொல்றாரு, உன் கைகளை இனி என்ன செய்யாதே? தளரவிடாதே. நீ தளர்ந்து போகாதே, நீ துளைத்து போகாதே, நீ கலங்கி போகாதே, அனுசரை பயந்து போகாதே என்று சொன்னால் உன் சிறையிருப்பை மாற்றி இருக்கிறேன், உன் சத்துருக்களை நான் விலக்கி வைத்திருக்கிறேன், நான் உன் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது வரைக்கும் உன்னை பின்தொடர்ந்து வந்த தீங்கு இந்த 2021 ஆண்டிலே அது உலகத்தை அச்சுறுத்தினாலும் கூட உனக்குள்ள உன் குடும்பத்துக்குள்ள வராதபடி நான் உன் நடுவிலே வாசம் பண்ணி உன்னை ரட்சிக்கிறவராய் இருக்கிறேன். தேவ சபையே, நீ பயப்படாதே. அல்லேலூயா. 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 எதிர்காலத்தை குறித்த பயம் ஆண்டு வந்துருச்சு. வேலை இருக்குமா? வேலை இருக்கா? இல்லை என்ன? அநேக காரியங்கள் வருமானத்துக்கு என்ன போகிறது? போன வருஷம் தள்ளிட்டு எந்த வருஷம் என்ன செய்ய போகிறோம்? பிள்ளைங்களுடைய படிப்பு குறித்த பயம். ஒரு வருஷம் படிப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பயம் இருக்கலாம். இல்லை என்ன பண்ண போகிறோம்? 10th படிக்கிற பிள்ளைகளுக்கு பயம் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நீ பயப்படாதே, உன் கைகளை தளர விடாதே, என் மனத்தையுமாய் மண்டபமையுமாய் இரு. அல்லேலூயா. நீ பயந்து போகிற காரியம் அல்ல. உன் பயத்தை மாற்றி எவைகளுக்கெல்லாம் நீ பயந்து அஞ்சினாயோ அவைகளை மேற்கொள்ளக்கூடிய காலத்திலே கர்த்தரை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய புதிய ஆண்டிலே போரடிக்கிற புதிய கூர்மையான கருவியாய் மாற்ற தேவன் விரும்புகிறார். இந்த காலம் அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். என்ன பயம் இருக்காது. நீ கர்த்தருக்காக போரடிக்கிற கூர்மையான ஆயுதம். அல்லேலூயா. கிதியோன் பயப்படுற வரைக்கும் ஆளுக்கு போறமா இருந்தான். கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாதே. அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நீ போ, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானுடைய ஜனங்களை நீ முறியடிப்பாய் என்று சொன்னார். ஆண்டவரே, என் குடும்பம் மாத்திரம், என் ஜனங்களுக்கு நடுவே நான் சிறிய குடும்பமாய் இருக்கிறேன், நான் மிகுந்த சிறியவனாய் இருக்கிறேன். நான் போய் எப்படி நான் முறியடிக்க முடியும்? அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள், பிரதான ஜனங்களாய் இருக்கிறார்கள். ஒரு கூட்ட மக்கள் அல்ல, எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறாங்க. நான் என்ன செய்ய முடியும்னு சொன்னான். எவன் முடியாதுன்னு சொன்னானோ அவனை வைத்து கர்த்தர் முடியப்படுகிறார். என்னால இது முடியாது நீ சொல்வாயானா உன்னை
கொண்டு கர்த்தர் முடிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இது என்னால் கூடாது என்று சொல்கிறாயோ உன்னை கொண்டு கர்த்தர் கூட வைப்பார் இந்த ஆண்டிலே. ஹல்லேலூயா. உன்னால் இது நடக்கவே நடக்காது சொல்கிறாயோ அதே வாயினால் இது நடந்தது சாட்சி சொல்லவே கர்த்தர் உன்னை வைப்பதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், நீ பயந்து போகாதே. ஏசாயா 41:10 வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 41, நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கிக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அதுக்குள்ள எடுத்து பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை, ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு அழகாய் பலப்படுத்துகிறார். அதுக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லல ஆண்டவர், நீ பயப்படாத, அவன் கூட இருக்கிற மாத்திரம் சொல்லல. அடுத்து சொல்றாரு, நீ திகையாதே, நீ கலங்காத, நாயனமா இருக்கிறவனுக்கு தேவ சகாயம் இருக்கு, நானும் தேவன், அவனை நீதி வல்லகரத்தினால் அவனை தாங்கிக் கொள்ளும், கூட இருக்கிற மாத்திரம் சொல்லல. ஆண்டவர் எத்தனை வாக்குதல் இருக்கிற வைத்து, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ சோர்வு போடாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு சகாயரா இருக்கிறேன், நான் உன் தேவனாய் கர்த்து, என் வலது கரத்தினால் உன்னை தாங்கிக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஒருவேளை பேதுருவை போல அமர்ந்து போவோம் என்று பயந்து கொண்டு இருக்கிறாயோ, கடன் பிரச்சனையினாலே வேதம் சொல்லுகிறது, பேதுருவுக்கு நேராக இயேசுவின் கரம் நீட்டப்பட்டு எப்படி தூக்கி எடுக்கப்பட்டது போல ஒரு மாநிலம் எந்த காரியங்களை எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், அமர்ந்து கொண்டிருக்கிறேன், அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயோ, மரணத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நிம்மதியற்று நான் வாழ்ந்து கொண்டு சொல்லியிருக்கிறாயோ, தேவ சபையை உன்னை தூக்கி இருக்கக்கூடிய இயேசுவின் அன்பின் கரம் இந்த காலம் உனக்கு நேராக என் நாளில் நீட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீட்டினது மனுஷனுடைய கரம் அல்ல. மனுஷனுடைய கரம் தன் ஜீவனை காத்துக்கொள்ள நினைக்கும். மனுஷனுடைய கரம் தனக்கு மிஞ்சிதான் கரத்தை நீட்டும். இயேசு தனக்கு மிஞ்சி அல்ல, தன்னால் ஏன்ற அளவுக்கு அல்ல, உன்னை தூக்கி கரை சேர்க்கிற வரைக்கும், உன்னை கண்மலை நிறுத்துகிற வரைக்கும், உன் கால்களை மான் கால்களை போல ஆக்குற வரைக்கும் அவருடைய மகிமை கரம் உனக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கால்களில் உன்னுடைய கரங்களை கர்த்தர் நீட்டி இருக்கிறார். அவருடைய நீதியின் கரத்தினாலே உன்னை பிடித்திருக்கிற தேவன், அவர் கரம் உனக்காக ஆணிவிக்கப்பட்ட கரம், உனக்காக பாவத்தை சுமந்த கரம், உனக்காக சிலுவையை சுமந்திருக்கிற கரம், உனக்காக ரத்தத்தை சிந்திருக்கிற கரம், அவர் உனக்காக காயப்பட்ட கரம். அந்த கரத்தை உனக்காக எப்பொழுதெல்லாம் கஷ்டம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் பலவீனம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் போராட்டம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் கண்ணீர் பிடித்து உன் தனிமையில் நீ அழுது கொண்டிருக்கிறாயோ, அப்பொழுதெல்லாம் இயேசு உனக்கு உன்னை கரங்களை நீட்டி சொல்வார், என் மகனே, என் மகனே, நீ பயப்படாதே, நான் உன் தேவனாய் கர்த்தர், நீ திகையாதே, நான் உனக்கு சகாயரா இருக்கிறேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கிக் கொள்ளுவேன். எனக்கு தாங்க இருக்கிறார், உனக்கு நேராக கடந்து வந்திருக்கிறேன். தேவ சபையே, நம்பிக்கையோடு நான் ஆரம்பித்திருக்கிறோம், நம்பிக்கையோடு நாட்டை நம்ம கடந்து போவோம். அவன் சொல்லுங்கள், விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிற நோக்கி உங்கள் ஓட்டத்தை பொறுமையோடு கூட ஓடுகிறது. விசுவாசத்தை துவக்கினவர் அவர், இந்த ஆண்டை துவக்கினவர் அவர், இந்த ஆண்டை முடிய பண்ண போகிறவர் அவர். ஹல்லேலூயா. இதற்கு நடுவில் உங்களுடைய ஓட்டம் விசுவாசத்தை துவக்கிற இயேசுவுக்கு முன்னே இருக்கணும். வேற ஓட்டக்கூடிய ஓட்டம் இருக்கக்கூடாது. ஒரு ஓட்டம் ஜெயமாய் தேவன் முடிய பண்ணுவார். வேதம் சொல்கிறது, ஜெயம் பண்ணுகிறவன் எல்லாவற்றையும் சொந்தெடுத்துக் கொள்ளுவார். அவன் தேவ சமூகத்திலே அவனை நான் தூணாய் மாற்றுவேன். தூணா மாற்றுவார். தூணா மாற்றுகிற வரைக்கும், ஜெயம் கொள்கிற வரைக்கும் ஜெயம் சும்மா கிடைச்சதா? ஒன்று உடனே பரிசு வாங்கிட முடியாது. யுத்தம் உடனே ஒரு வாழ்க்கை உடனே பட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெயம் வேண்டும் என்று சொன்னால் பிரச்சனையை சகிக்கணும், போராட்டத்தை சகிக்கணும், பாட சகிக்கணும், கண்ணீர் மத்தியில் வாழ்ந்து காட்டணும், துக்கத்தின் மத்தியில் தலைநிமிர்ந்து நடக்கணும், பிரச்சனை மத்தியில் நாம் எழுந்து போகக்கூடாது, எழுப்பி நிற்கிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து போகிற ஒரு ஆண்டாய் கூட தேவன் வைத்து இருக்கிறோம். இதற்கு மத்தியிலே ஆண்டவனை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, உன் கைகளை தளர விடாதே, உன் கைகளை நான் போருக்கு நான் படிப்பித்து இருக்கிறேன், எல்லாவற்றையும் உன்னை ஜெயம் கொள்ளும்படி வைக்கிற உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவர் கூட இருக்கிறார். உன் குடும்பத்தில் அவர் இருக்கிறார். உன் பிள்ளைகளுக்கு நடுவில் இருக்கிறார். உன் வேலைக்கு நடுவில் இருக்கிறார். உன் பிரயாசத்துக்கு நடுவில் இருக்கிறார். நீ எங்க கடந்து போனாலும், பஸ்ஸில் போனாலும் கூட வருகிற தெய்வம், நீ பைக்கில் போனாலும் கூட வருகிற தெய்வம்,
எங்கெல்லாம் தனிமையா எங்கெல்லாம் ஓடுகிறாயோ, யாருக்கு துணைகள் நினைக்கிறாயோ அங்கெல்லாம் ஒரு துணை உண்டு. இயேசுவின் துணையாய் கடந்து வருகிறவர். அல்லேலூயா. நீ அழைக்காமல் போகலாம், நீ ஜெபிக்காமல் போகலாம், ஆனால் மறைவான இருக்கிற இயேசுடைய பரிசுத்த வல்லக்கரம் இந்த ஆண்டு முழுவதுமாக அவர் முன்னோடுகளிலிருந்து நிச்சயமாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அனுச்சரம் ஆக்கங்களை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேல் ராஜாவை கர்த்தர் நடுவில் இருக்கிறார். தீங்கை காணாமல் இருப்பார், தீங்கை காணக்கூடாது என்று சொன்னார். சரீரத்தில் வந்திருக்கிற ஜனங்களுக்கு கண்டு கொடுக்கிற காரியம் என்ன? அப்போது ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டவருக்கு ஆராதனை செய்வார்கள் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆராதனை செய்யும் இரண்டாவது நடுவில் இஸ்ரவேலின் எளிமையான ஜனத்தை நீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள், நம்பிக்கை தளரவிடாதே. மூன்றாவது கர்த்தர் சொல்லுகிறார், அந்நாள் எருசலேமை பார்த்து பயப்படாது என்று, சீயோனை பார்த்த கைகளை தளரவிடாமல் சொல்வார் என்று சொன்னார். தேவனை கர்த்தர் நடுவில் இருக்கிறார். உலகில் ரட்சிப்பார். ரட்சிக்கிற முன்னோடு இருக்கிறது. ரட்சிப்பு உன்னுடையது, வெற்றி உன்னுடையது, ஆசீர்வாதம் உன்னுடையது, செழிப்பு உன்னுடையது, சமாதானம் உன்னுடையது, உன்னுடைய வாழ்க்கையில் பலன் உன்னுடையது. இதெல்லாம் பரலோகத்தில் தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாம் பெற்று வாழ கர்த்தர் நாட்டில் நமக்கு கிருபையை அனுகிரகத்தை தேவன் செய்வாராக. ஆமென். கடந்து போன நாளை ஆண்டை குறித்து புதிய ஆண்டுடைய 3ஆம் நாளை கர்த்தர் ஆராதிக்க தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். சிறையில் வேண்டும் வருகிறேன் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான வாக்கு தத்தங்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அந்த திட்டமான ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை இனி தொழுது கொள்வார்கள். அவருடைய ஒரே இதயமாய் நான் மாற்றுவேன், அவருக்கு சுற்ற வார்த்தைகளை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது சிறையில் மீண்டு வந்திருக்கிற ஜனங்கள் என் மேல் அவர்கள் நம்பிக்கையாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். மூன்றாவது ஆண்டு அகற்றி சத்துருக்களை விளைக்கிற சூழலாக கர்த்தர் நடுவில் இருக்கிற நித்தியை காணாது இருப்பார் என்று சொல்றார். எருசலேம் மீண்டும் அந்த சிறையிருப்புடைய பயத்தை விட்டு வரலை. ஆனால் நீ பயப்படாத, உன் கைகளை தளர விடாது என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் வல்லை கொண்டவர் ரட்சிப்பார். உன் நடுவிலை வாசம் பண்ணுகிற வார்த்தைகளை இந்த ஆண்டு முழுவதை பாதுகாத்து நடத்தும்படியாக நாம் அர்ப்பணித்து அதை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார். மிக அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காண்களுக்காக நன்றி சொல்கிறோம். நாடு முதலாவது ஞாயிறு ஆராதனைக்குள்ளே சபையாய் குடும்பமாய் இணைந்து தொழுதுக்குள்ளே ஆராதிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறவைக்காக நன்றி சொல்கிறோம். கடந்து கொண்ட அனைத்து அதனுடைய பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாளுடைய வார்த்தையை கேட்டு இந்த ஆண்டிலே விடப்பட்ட ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய ஆலயத்தை தெரிந்து கொள்ளும்படியாய் சபை கூடுதல் நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு கர்த்தரை ஆராதிக்கும்படியாக இருதயத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நம்பிக்கை அஸ்திவாரமாக கிறிஸ்துவின் மீது நாங்கள் முழுவதோடு இருக்க தேவன் கிருபை செய்யும்படியாக நாங்கள் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே ஆண்டவரே 2021 வந்தாலும் 2020 ஆண்டுக்குரிய பயங்கள் 2 மணி கடந்து கொண்டால் அந்த பயங்கள் எடுத்து கையில தளர்விடாதபடிக்கு நீதி கரத்தினால் நீங்கள் தாங்கி வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்து ஆசிரியர்கள் இரண்டு வாரத்திலே பிறந்த நாளை காண்க, திருமண நாளை காண்க, அந்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் விதமான பிரசனம் மகிமை துதியாக நிரப்பட்டு ஏழாண்டுக்குரிய பலன் சுகம் சத்துவம் படிப்பு ஞானங்கள் இவர்களுக்குரிய பிரயாசத்துக்குரிய காரியங்கள் குடும்ப வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படியாக அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நடைபெற்று போன கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாட்களில் சாட்சி சொன்ன கர்த்தருக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை மக்களுக்கு சாட்சி நிறுத்துவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாட்களை பார்க்கும்போது மரணத்துக்கு எதுவான காரியம் என்று டாக்டர் சொன்னார். அந்த மரணத்தை ஜெயமாய் வெல்கிற தேவன் அனைவரையும் மகளோடு கூட இருப்பதனாலே பயப்படாது தெரியாது நாங்கள் தேவன் வச்சுள்ள தேவன் இந்த சபையில் மீண்டும் குடும்பமாய் வந்து சேர்த்திருக்கிறதற்காக சொல்கிறேன். கர்த்தர் அறுவை சிகிச்சை இல்லாமல் இன்னும் அந்த மகளுக்கு அந்த உள்ளப்புற இருக்கிற அத்தனை பலகடத்தையும் இயேசுவின் நாமத்திலே மாறுபடியாக ஒருவனப்பட்ட சபையால் ஜெபிக்கிறவர்கள் மருத்துவர்கள் ஆச்சரியத்தக்கதாய் கடவுளே அற்புதங்களை கர்த்தர் செய்வதாக உள்ளப்புற இருக்கிற அத்தனை ரகங்கள் இயேசுவின் நாமத்திலே ஆர்ப்பணவழியா நாங்கள் ஜெபிக்கிறதற்காக உலகத்தை ஆசீர்வதிக்கிறார். பலப்பட்டு இருக்காங்க அதெல்லாம் கர்த்தர் பலப்படுத்தி சுகமாய்
அதை வைக்கபடியா ஜெபிக்க இந்த ஆண்டு முழுதும் அளவு பல படிக்கிற பிள்ளைகள் ஆன்லைனில் படித்தால் அதுபடி ஞானங்கள் அறிவுரை கத்தர் சரியாக கொடுக்கபடியா ஜெபிக்கிறோம். அடுத்த நாட்களில் பணிக்கு செல்லிருக்கிறேன் அளவில் சகோதரர்கள் சகோதரிகள் அடுத்த அனைத்து குடும்ப தலைவர்கள் ஒவ்வொருக்காக சோமனும் கடந்த வருஷம் முழுசும் எல்லா தீர்க்கம் விலகி போகிற மருத்துவம் வேலை ஸ்தலத்திலும் எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு எந்த ஒரு சத்திரம் எழுந்து இல்லாதபடிக்கு கத்ததாம் எந்த ஒரு சூழ்நிலை இல்லாதபடிக்கு பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வயது முடிந்தவர்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் கத்த வேண்டிய சம்பளத்தில் பலனை கொடுக்கிறாங்க. காலத்திற்கு 80 வயதான போது அதுவரை அவருக்கு 40 வயதிருந்த பலன் எப்படியா இருந்ததோ அது போல அந்த பலன் குன்றி போகாமல் தீர்க்க ஆயுசு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கபடியாக நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறார் இப்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே நாங்கள் சிறுசுகளும் என் ஆத்மாவே ஸ்தோத்திரி என்னுடைய பரிசுத்தமான ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி செய்த சகல உபகாரங்களும் அருளாதே. ஆமென். வெள்ளத்தாகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் சமாதான வெள்ளத்தம் செல்ல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வருகைப்பட்ட யாவரும் நடைபெறுவது காப்பதாக.